Yes, yes. Good morning. Yes, sorry. Good afternoon, students. Good afternoon. Voice கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? செக் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? செக் பண்ணுங்க ஒரு டைம். எல்லாரும் செக் பண்ணுங்க. எல்லாரும் செக் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ், எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ். எல்லாமே கிளியரா இருக்குமா? செக் பண்ணுங்க. ஒரு 1 மினிட், ஜஸ்ட் 1 மினிட் வெயிட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஜாயின் பண்ணுங்க. எஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எவ்ரிதிங் கிறிஸ்டல் கிளியர். எஸ், எஸ். வெரி குட். எல்லாரும் ஜாயின் பண்ணுமா சீக்கிரமா? 12. So எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம். We will start the session. We'll start the session. Yeah. Okay, ma. Done. Done, done, done. Very good. So class வந்து start பண்ணிடலாம். Already it is 12:38. Okay, right. Good. Good. Yes, sir. Yes, sir. Okay. Right. So இன்னைக்கு 10 o'clock தான் பிளான் பண்ணிட்ட கிளாஸ். கொஞ்சம் எமர்ஜென்சினால வெளிய போறதுனால கொஞ்சம் லேட் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. இப்போ ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைக் நம்மோட கோர்சஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்கிறது ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ தட் அவேர்னஸ் இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மோட பிஎம்என்டி ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் த டிஃபரெண்ட் கோர்சஸ்மா லைக் வந்து ஸோ லைக் ஃபிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் வி ஹேவ் த அந்த பேக்கேஜ் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லைக் வந்து ரெக்கார்டிங் வீடியோ அண்ட் லைவ் செஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் ஆஃப் நீட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு நிமிஷமா. ரைட். ஸோ
ஓகேவா? ஸோ லைக் அதே மாரி வி ஹேவ் த டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் ஓகேவா? ஸோ அதே மாதிரி வி ஹேவ் ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதே மாரி பிசிக்ஸ் வந்து ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே ஸோ ப்ராஜெக்ட் 720 ஓகே. ப்ராஜெக்ட் 720ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸோ எல்லாமே ஸோ இதுல வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதே மாரி டெஸ்ட் சீரிஸ் ஓகே. டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச் ஓகேவா? ஸோ டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச்ல வந்து நமக்கு ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் அக்டோபர் சீசன்ல வந்து அக்டோபர் மந்த்ல வந்து லைவ் வியூவர்ஸ் ஓகே. ஸோ லைவ் யூடியூப் வந்து லைவ் கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ல வந்து துர்காதேவி அண்ட் ஆல்ரெடி கிருத்திகா காட் திஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 பார்ட் டெஸ்ட், 25 மார்க் டெஸ்ட், 88 சாப்டர் வைஸ் டெஸ்ட். அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சொல்யூஷன்ஸ் ஃபார் எவ்ரி டெஸ்ட்ல வந்து இதுல வந்து we can get in test series. அது எல்லாமே புக்ஸ் ஓகே. ஸோ பிஎம்என்டி பவர் பேக்ல வந்து 3 டைப் ஆஃப் இந்த புக்ஸ் பேக்கேஜஸ் இருக்கும். இந்த ப்ரோ மேக்ஸ் பிளான், அப்புறம் ப்ரோ பிளான், அது எல்லாமே பேசிக் பிளான். இது எல்லாமே கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஓகே. இதுதான் நம்மோட நீட் நாயகன் 2026. இதுல வந்து நீட் நம்மளோட பெர்ஃபெக்ட் ஹேண்ட் ரிட்டன்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் வில் ஸ்டார்ட் தி செஷன் நவ். ஓகே. ரைட். ரைட். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த டாபிக் வெரி குட். ஸோ rotational kinetic energy. So rotational kinetic energy. Rotational kinetic energy of a body. So kinetic energy of a body. So kinetic energy of a body. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட்மா ரொட்டேஷனல் கைனெடிக்ஸ். இது வந்து லைக் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எ பாடி கிடையாதுமா. ஸோ ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் பாடி. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் வந்து இதுல வந்து லைக் வி ஹேவ் த 2 ஆர் 3 ஃபார்முலாஸ் ஓகேவா. ஒரு 2 ஆர் 3 ஃபார்முலாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ அது தெரிஞ்சா போதும். நம்ம வந்து எல்லா சம்மும் வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜேஇ கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து இதுல வந்து பண்ணிடலாம். ஸோ ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எ பாடி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆமா ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கைனெடிக் எனர்ஜி. ஸோ கைனெடிக் எனர்ஜி லீனியர். ஸோ லீனியர் கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் எவ்வளோ? ஃபோக்கஸ் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க செஷன். எல்லாமே லைக் பண்ணுங்க. அப்புறம் ஆல்சோ ஸோ டெய்லி சொல்லிட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே லைக் பண்ணுங்க. எவ்ரி டே ப்ளீஸ் ஷேர் த செஷன். ஸோ கைனெடிக் எனர்ஜி ஆஃப் லீனியர் கைனெடிக் எனர்ஜி. ஸோ லீனியர் கைனெடிக் எனர்ஜி எவ்வளோ? ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு லீனியர் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஹாஃப் எம் வி ஸ்கொயர். வெரி குட். ஓ ரைட். அப்புறமா வி ஹேவ் த கைனெடிக் எனர்ஜி ரொட்டேஷனல் ஓகேவா. ஸோ எல்லாரும் லைக் பண்ணுங்கம்மா செஷன். மறக்காம லைக் பண்ணுங்க. எஸ். ஸோ அதே மாரி ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி. ஸோ ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி எவ்வளோ? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஸோ கைனெடிக் எனர்ஜி லீனியர்னா ஹாஃப் எம்வி ஸ்கொயர். அதே மாரி அதே மாரி கைனெடிக் எனர்ஜி ஓகேவா. ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜினா ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லைக் பசி நெறைய பேருக்கு. எத்தன பேருக்கு தெரியும்? இந்த ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ஃபார்முலா டெரைவ் பண்றது எத்தன பேருக்கு தெரியும் சொல்லுங்க? எத்தன பேருக்கு தெரியும்? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் டெரிவேஷன் என்னது எத்தன பேருக்கு தெரியும்? ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் எத்தன பேருக்கு தெரியும்? சரி. எஸ். நவ் வி ஆர் கோயிங் டூ டெரைவ் இட். ஏம்மா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்மா இது வந்து இது சென்டர் ஓகே. சென்டர் ஆஃப் த ஓகே சென்டர் குட். ஃபார்முலா தெரியுமா? பட் வந்து இந்த ஹால்ஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் வந்து எப்படி டெரைவ் பண்றதுன்னு கேட்கிறேன். ஃப்ரம் வேர் வி ஆர் கெட்டிங் இந்த ஹால்ஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் வந்து ஃப்ரம் எந்த டெரிவேஷன்ல இருந்து நமக்கு இது வருது? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்பியர் ஓகேவா? இது வந்து ரேடியஸ் ஆர். எவ்வளோ? ரேடியஸ் வந்து ஆர். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ரேடியஸ் ஆர். ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாடி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாடி இருக்கு. இந்த பாடியோட மாஸ் எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் எ பாடி பாயிண்ட் ஒரு பாடி. இந்த பாடியோட மாஸ் எம். ஸோ வெரி குட்.
ஸோ, இப்ப இது பாருங்க. ஸோ, இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த பாடி. இது என்னது? வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஸோ, வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி? த பாடியோட வெலாசிட்டி வந்து v. ஓகேவா? ஸோ, இப்ப வந்து ஓகேவா? ஸோ, ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. ஸோ, v வந்து லீனியர் வெலாசிட்டி, ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணோமா? எஸ். இப்போ வந்து கான்செப்ட் பார்க்கலாம். இந்த ½ I ஒமேகா ஸ்கொயர் வந்து எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம்? ஸோ, ஃப்ரம் வேர் வி ஆர் கெட்டிங் திஸ் ஃபார்முலான்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ, கான்செப்ட் பாருங்க. ஸோ, கான்செப்ட் ஓகே. ரைட். ஸோ, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டூ எவ்வளோமா? ½ ஸோ, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டூ ½ ஏமா mv ஸ்கொயர். ஸோ, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்கொயர். அதே மாரி v இஸ் ஈக்குவல்ஸ் டூ r ஒமேகா இஸ் ஈக்குவல் டூ r ஒமேகா. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஸோ v இஸ் ஈக்குவல்ஸ் டூ r ஒமேகா. ஓகேவா? ரைட். ஸோ இப்போவும் ½ ஸோ ½ ஸோ தட் இன்டூ m. ஸோ v பிளேஸ்ல எவ்வளோ? ஸோ v பிளேஸ்ல எவ்வளோ போடலாம்? v பிளேஸ்ல ஸோ v பிளேஸ்ல எவ்வளோ போடலாம்? ஸோ v பிளேஸ்ல வந்து r ஒமேகா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி v பிளேஸ்ல எவ்வளோ போடலாம்? r ஒமேகா ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி வரும்? சொல்லுங்க. ஸோ ½ இது m. ஸோ r ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதணும்? r ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது இஸ் ஈக்குவல் டூ I ½ அப்புறம் வந்து இது என்னது? mr ஸ்கொயர். ஸோ mr ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சொல்லுங்க. mr ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சொல்லுங்க. mr ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? குட். ஸோ mr ஸ்கொயர்னா நிதேஷன் வெரி குட் துர்காதேவி வெரி குட் வெரி குட் எக்ஸலண்ட். mr ஸ்கொயர் வந்து ஸோ வி வில் ரைட் ஆஸ் எப்படி எழுதலாம்? mr ஸ்கொயர் வந்து I. ஸோ இன்டூ ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதுதான் ஸோ நமக்கு ரொட்டேஷனல். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கும்? லீனியர் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃப்ரம் லீனியர் கைனடிக் எனர்ஜி வி கேன் டெரைவ் த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? ½ I ஒமேகா ஸ்கொயர். எவ்வளோ? ½ I ஒமேகா ஸ்கொயர். ஸோ ½ I ஒமேகா ஸ்கொயர். ஸோ அதனால தான் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? ½ I ஒமேகா ஸ்கொயர். இப்படி எல்லாருக்கும் புரியுதா? கம் ஆன் லைக் பண்ணுங்கம்மா. எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமா. ஸோ எல்லாரும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் ஆல்சோ காமெண்ட் அண்ட் ஆல்சோ ரைட். That is good. Very good. So right. இப்போ வந்து like we can start the question solving session. We can start the now. So எல்லாமே right. So இன்னைக்கு வந்து we are going to see very many concepts. That is a very good ma. Right. Super. Right. So இப்போ வந்து we will start the question solving session. ஓகேவா? So now இப்போ rotational kinetic energy இந்த நிறைய questions நம்ம வந்து we can solve now. First one. First question. ஓகேவா? The first question என்ன தெரியுமா? Two bodies நோட் பண்ணுங்க எல்லாரும். Two bodies have their moment of inertia. Two bodies have their moment of inertia. எல்லாரும் நோட் பண்ணுங்க. First question. Two bodies have their moment of inertia I 2I respectively. I and 2I respectively about their about their axis of about their axis of rotation about their axis of rotation. Okay, if their angular velocity if their angular velocity their kinetic wait a minute, sorry if their kinetic energies their kinetic energies of rotation their kinetic energies of rotation are equal their angular velocity will be எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. their angular velocity will first basic నుంచి போலாமா? basic level
ஒரு பேசிக் சம்ஸ் నుంచి நம்ம வந்து அட்வான்ஸ் சம்ஸ் வந்து நம்ம போனோம் ரைட். So their angular velocity will in the ratio. So the angular velocity will be the ratio 2 is 1. அதே மாதிரி 1 is to 2 option C. 2 is to 1 option D. ஓகேவா? 1 is to root 2. The first basic question மா. ஓகே இது வந்து லைக் ஒரு பேசிக் கொஸ்டின். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. The basic question. கண்டி. குட். ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஆப்ஷன் டி சொல்றாரு. பாப்போம். செக் பண்ணலாம். Which option is correct? Sultana Ibrahim option C. பாப்போம். Good, good attempt, good try. Devajivi option C, good. Beulah option C. Durgadevi option C. Hitesh, good. Good. பாப்போம். Which option is correct? Good. Good ma. Good. First question ஒரு basic level question. ஓகேவா? Right. ரைட். இப்போ இங்க பாரும்மா. ஸோ த 2 பாடிஸ்மா 2 பாடிஸ் எத்தன பாடிஸ் இருக்குமா? தலைவா 2 பாடிஸ் ஹேவ் தியர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு குடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? I. செகண்ட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? 2A. ஸோ ஃபர்ஸ்ட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I. செகண்ட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2A அபௌட் their axis ஆஃப் ரொட்டேஷன். சூப்பர். If their kinetic energies of rotation are equal. So என்ன? So இதுதான் ஒரு கண்டிஷன். இதுதான் நம்மளுடைய ஹிண்ட் தலைவா. புரியுதா? So kinetic energy of rotation வந்து என்ன? ஈக்குவல். ஓகேவா? So kinetic energy of rotation வந்து ஈக்குவல். இப்ப என்ன கேட்கிறாரு? angular velocity will be the ratio. அவ்வளவுதான். So kinetic energy வந்து so ஒரு அதுதான் நமக்கு ஹிண்ட். ஓகேவா? So அதுதான் நமக்கு ஹிண்ட். ஸோ இங்க கைனெடிக் எனர்ஜி வந்து ஈக்குவல். ஸோ ஈக்குவலா ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ நிதேஷன் வெரி குட். ஸோ கைனெடிக் எனர்ஜி அட் 1 இஸ் ஈக்குவல் டு கைனெடிக் எனர்ஜி அட் 2. ஓகேவா? ஸோ கைனெடிக் எனர்ஜி என்னன்னா ஹாஃப் ஐ ஒமேகா 1 ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி ஹாஃப் ஐ ஓகேவா? ஓகே யூ கேன் சே ஒமேகா 2 ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி ஓகே யூ கேன் சே ஐ ஒமேகா 1 ஒமேகா 2 கூட சொல்லலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? ஐ. So that is equal to omega 1 square, that is equal to half. Second body would a moment of inertia எவ்வளோ? 2i. So omega 2 square. Okay. So I 2 2 cancel. So அப்புறமா அவ்வளவுதானா? ரைட். ஸோ அப்புறம் என்ன வேணும் நமக்கு? ஒமேகா 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா 2 ஸ்கொயர். ஸோ ஒமேகா 2 ஸ்கொயர் பை ஈக்குவல் டு ஒமேகா 1 ஸ்கொயர். ஸோ அவ வந்து கேட்டரிங் வந்து ஒமேகா 1 பை ஒமேகா 2. எஸ் ஆனோ? ஸோ தேர் ஆங்குலர் வெலாசிட்டி வில் பி த ரேஷியோ. அதனால தான் ஒமேகா 1 square by omega 2 square that is equals to 2 by 1. So from this நம்ம என்ன எழுதணும்? omega 1 by omega 2 whole square is equals to 2. So from this நமக்கு கடைசில என்ன எழுதணும்? omega 1 by omega 2 is equal to 2 square வந்து அந்த சைடு போனாலும் yes or no? Very good. So 2. So அதனால தான் omega 1 is to omega 2 இவ்வளவுமா root 2 to root 1. Root 2 means root 1 means root 1 value இவ்வளோ 1 தானே தலைவா. So option number C is a perfect option, Jiva Jivi. Very good. Ma. So option C is the perfect option. Good. Very good. Wonderful. Nitesh, very good. Very good. அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின்மா நீட் 2016 கொஸ்டின் சூப்பர் தலைவர் அக்ஷயா வெரி குட் மா காட் இட் சார் குட். அதுக்கப்புறம் நீட் 2016 ஓகேவா? யா ఇప్పుడు வந்து லைக் பேட்ச் ஸ்டூடெண்ட் யாரன்னு அட்டெண்ட் பண்றாரா நம்ம கிளாஸஸ்?
பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் யாராச்சும் அட்டெண்ட் பண்ணாரா? பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க யாருன்னா, இப்போ வந்து நம்மோட பிஎம்என்டி ஆட்ச் ப்ராஜெக்ட் 720 பேட்ச் ஸ்டூடண்ட் இந்த மாதிரி யாருன்னு இருக்காங்க? பிசிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் யாரான்னு அட்டெண்ட் பண்றீங்களா? நம்மோட கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ், பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் ப்ராஜெக்ட் 720. Good. Maha Govind. Good. Good. Neat Nayagan. Good. Yeah, very good. Right. No, sir. Very good. Right. So, okay, right. We will see another question. NEET 2016 question. Very good. Paraga, a solid sphere. Question Parma. A solid sphere of mass. A solid sphere of mass m and the radius vandu capital R. Radius vandu capital R is rotating about the diameter. எல்லாரும் focus பண்ணுங்க. Diameter. So rotating about its diameter. So a solid cylinder, a solid cylinder of the same mass. Okay, wow. Solid cylinder of the same mass and the same radius. Okay, same mass, அதே போல mass and also mass, same radius. Also rotating. Okay, is also rotating about its. Also rotating about its geometrical axis. Also rotating geometrical axis. Geometrical axis. Okay. With an angular speed. With an angular speed. An angular speed twice that of speed. Angular speed பார்த்தீங்கன்னா twice that of speed. அப்புறம் the ratio நல்லா நோட் பண்ணுங்க. The ratio of their kinetic energies. The ratio of kinetic energies of rotation. Kinetic energy of rotation. Kinetic energy of sphere divided by kinetic energy of cylinder will be the ratio தான் கேக்குறாருமா. Ratio எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நோட்டட்ஸா வெரி குட்மா. ஆப்ஷன் ஏ 2:3, 1:5, 1:4 அதே மாதிரிமா 3:1. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஜஸ்ட் ஒன்னும் இல்ல. சாலிட் ஸ்பியர் ஒரு ஷேப், ஒரு ஜியோமெட்ரி. சாலிட் சிலிண்டர் அடுத்த ஜியோமெட்ரி. இப்படி இந்த 2 ஜியோமெட்ரிஸ் ஓகே அவங்க ரேஷியோ கேக்குறாரு. கைனெடிக் எனர்ஜி ஆஃப் ஸ்பியர் பை சாலிட் ஸ்பியர் பை கைனெடிக் எனர்ஜி ஆஃப் சிலிண்டர். அவ்வளவுதான். ஜஸ்ட் டேக் 2 minutes and all and everyone சால்வ் பண்ணுங்க. Durgadevi, wow, Durgadevi, what a speed, good. Option B, good. Ramya, Ramya, very good, ma. Excellent, ma. Good. Concept, ma, concept. Okay. So, concept புரியுதுன்னா அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர் கிளியர் தலைவா. வெரி குட். சூப்பர் கொஸ்டின் மா. See, ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சிம்பிளா ஒரு சால்வ் பண்ணலாம். So, அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நீங்க அடாப்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க.
வெரி குட்மா. எப்பவுமே ஃபர்ஸ்ட்மா த கிவன் டேட்டா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பியர் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தது சாலிட் ஸ்பியர்மா. ஃபர்ஸ்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்பியர். அப்புறமா சாலிட் சிலிண்டர். வா. So solid sphere of mass m and radius are rotating about its diameter. So rotating about diameter என்ன சார்? அது ஒரு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்மா இது ஒரு பாடி. ஓகேவா? So this is called rotating about a diameter. கால்டுமா rotating about it. இதுதான் ஓகே. இதுதான் rotating about a diameter. So புரியுதா? So புரியுதா? A solid sphere of mass m and radius r sorry is rotating about its diameter. So அதுதான் diameter. ஓகேவா? சூப்பர்மா. அப்புறம் வந்து ஸோ இது பாடி பேர் என்னமா சாலிட் ஸ்பியர். ஓகே. ரொட்டேட்டிங் வித் ஏ ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ ஒமேகா. ஸோ சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியுமா? வாவ்! 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 மகாகோவிந்த் ஆல்ரெடி நெறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டாங்க. எஸ். குட்மா குட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 2/5 எம். குட். குட், குட். வெரி குட்மா. ஸோ மாஸ் எம்மும் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் சேம் மாஸ். Okay, same mass, same radius is also rotating. Okay, solid cylinder or rotating about geometrical axis. Sir, geometrical axis na enna sir? Geometrical axis na ஒண்ணுல இந்த center, okay, இந்த நடுவுல வந்து நடுவுல, okay, geometrical axis center. அவ்வளவுதான். So geometrical axis center. ஒண்ணுல தலைவா இங்க பண்ணுங்க. இதான் ஒரு solid cylinderமா. Geometrical axisனா அது ஏதோ பெரிய ஓடு கிடையாதுமா. சும்மா இதுதான் ஒரு geometrical axis. அந்த ஓகே சென்ட்ரல் ஆக்சிஸ் ஜியோமெட்ரிக்கல் ஆக்சிஸ் புரியுதா தலைவா. ஸோ பட் தலைவா இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஜியோமெட்ரிக் ஆக்சிஸ் வித் an angular speed twice ஸ்பியர் తో కంపేర్ பண்ணா twice ஸ்பீடு తో போகுது. அது ஒமேகா ஸ்பீட்னா சாலிட் ஸ்பியர் வந்து ஒமேகா ஸ்பீட்னா சாலிட் ஸ்பியர் வந்து ஒமேகா ஸ்பீட்னா சாலிட் சென்டர் ஸ்பீட் வந்து ட்வைஸ்னா 2 ஒமேகா. புரியுதா? குட். ஸோ இவங்களோட ஸ்பீடு வந்து 2 ஒமேகா டபுள் ட்வைஸ். ட்வைஸ்னா 2 டைம்ஸ் டபுள். ஓகேம்மா. வாட் அபௌட் த சாலிட் சிலிண்டரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாராச்சும் தெரியுமா? வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் சிலிண்டர்? ஸோ நம்ம ஆல்ரெடிமா நான் லெக்சர் நம்பர் 10 போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெறைய இடத்துல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் சிலிண்டர்மா நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் சாலிட் சிலிண்டர்? எஸ். So that moment of inertia of a solid cylinder will be is equals to okay, cylinder எவ்வளவுமா? mr square by 2. So the moment of inertia of solid cylinder low mr square by 2. இப்ப என்ன கேக்குறாரு? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப என்ன கேக்குறோமா? எனர்ஜி ஆஃப் த ஸ்பியர் பை எனர்ஜி ஆஃப் த சிலிண்டர். சொல்லுங்கம்மா. இப்ப வந்து வாட் இஸ் த ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி? சோ ஒமேகா என்ன ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா? சொல்லுங்க. சோ half I ஒமேகா ஸ்கொயர். ஓகேம்மா. அதே மாரி இங்க half ஒமேகா I இன்டு ஒமேகா ஸ்கொயர். பட் ஆனா இது வந்து இங்க இருக்குமா? இது வந்து சிலிண்டர். ஆமா. சோ வாட் அபௌட் ஸ்பீட்மா? ஸ்பீட் சொல்றீங்களா? சோ எனிவே ஹால்ஃப் ஆஃப் கேன்சல் தானா? சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ? சொல்லுங்க. ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். ஓகே ரைட். சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகே தெரியலையேன்னு நினைக்கிறேன். ரைட். சோ நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். டோன்ட் வரி. சோ எனர்ஜி ஆஃப் த ஸ்பியர் பை எனர்ஜி ஆஃப் த சிலிண்டர். ஓகேமா? Of the sphere by energy of the cylinder. Equal formula half moment of inertia of the sphere. So what is the sphere oda omega? Okay, அது ஒரு ஸ்டெப் போடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. By omega square. By half into omega of cylinder by omega square. Half of anyway cancel. So moment of inertia of sphere எவ்வளவுமா? 2/5 mr square. Sphere ஓட ஸ்பீட் omega தான். By cylinder இது வந்து பாத்தீங்கன்னா mr square by 2. That is half r square or mr square by 2. Moment of inertia of 2 mr square by 2. Speed எவ்வளோ? Speed ஒண்ணா டபுள்னா எவ்வளோ? 2 ஒமேகா தானா? So that is 2 omega square. எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் இங்க ஒமேகா ஸ்கொயர் ஓகேமா கேன்சல் பண்ணுங்க. இங்க 2 ஸ்கொயர் இருக்குமா? 2 ஸ்கொயர்னா 4 வரும் கரெக்டா?
2 1s ஆர் 2 2s ஆர் டைரக்ட் கால்குலேஷன் தான். கன்ஃப்யூஸ் ஆகாதமா? இங்க 2 ஸ்கொயர் தான. 2 ஒமேகா ஸ்கொயர் எவ்வளோ? 2 2 ஸ்கொயர் 4 ஒமேகா ஸ்கொயர். எனவே ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகும். அங்க வந்து ஓகே. இங்க 2 1s ஆர் இது இல்லாம 2 2s ஆர். தட் இஸ் 2/5 கரெக்ட்டா? பை எவ்வளோ இருக்குமா? பை 2 கரெக்ட்டா? பை 1. ஸோ 2 அவ்வளோதான். 2/5 இன்டு 1/2. 2 2 கேன்சல் குட்மா 1/5. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் 2. புரியுதா? எல்லாருக்கும் காட் இட் தலைவா? எல்லாருக்கும் காட் இட்? குட். எல்லாருக்கும் காட் இட். ஸோ வெரி சிம்பிளா பண்ணலாம். நான் வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்னிக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ தட் எல்லாருக்கும் கண்டிப்பா புரியணும். சூப்பர் தலைவா! எஸ். வெரி குட். ரைட். நெக்ஸ்ட் வந்தோமா, வொர்க் டன் பை டார்க் பார்த்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து வொர்க் டன் பை டார்க். ஓகேமா? ஸோ வொர்க் டன் பை டார்க். புரியுதுமா? வொர்க் டன் பை டார்க். ஓகேவா? ஸோ இதுல வந்து 2 இருக்குமா? லீனியர் அப்புறமா ஆங்குலர். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் அதுக்கப்புறம் தான் ஆங்குலர். 2 இருக்கும். வொர்க் டன். ஓகே. ஸோ எல்லாருக்கும் நம்ம நெறைய இடத்துல படிச்சோம். ஓகே. லீனியர் ஓகேவா? லீனியர் ஆங்குலர். ஸோ லீனியர் எவ்வளவுமா? ஸோ வொர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டிகிரேஷன் எஃப் டாட் டிஎஸ். தட் இஸ் லிமிட்ஸ் வந்து S1 டு S2. லிமிட்ஸ். ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மென்ட் ஓகேவா? அதே மாரி ஆங்குலருக்கு எவ்வளவுமா? ஒமேகா இஸ் ஈக்குவல் இங்க ஃபோர்ஸ் இருக்கு ஓகேவா? இங்க ஃபோர்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ் இடத்துல என்ன வரும்? டார்க் வரும். இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் டிஎஸ். டிஎஸ் என்ன? லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட். இங்க வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட். அங்க ஃபோர்ஸ், இங்க டார்க். அங்க லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட், இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட். டு டி தீட்டா. லிமிட்ஸ் எவ்வளவுமா? தீட்டா 1 டு ஸோ எல்லாருக்கும் இந்த 2 ஃபார்முலா வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். வெரி குட். ரைட். ஸோ வொர்க் டன் பை டார்க். 2 ஃபோர்ஸ், 2 ஃபார்முலா தான். ஸோ லீனியர் எஸ் குட். ஸோ லீனியர் வொர்க் டன், ஆங்குலர் வொர்க் டன். So, but basically we say work done. Okay, work done means for linear key F bar dot ds. If force key a torque. Linear displacement angular displacement. அவ்வளவுதான். Got it? Good. Right. Next one. Next one தலைவா. ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோமா? எல்லா டாபிக் நீங்க பார்த்தீங்க வை தெரியுமா? நீட் பிசிக்ஸ் வந்து யார் అయితే எந்த ஸ்டூடெண்ட் అయితే ஒரு ஓகே லைக் சாப்டர் வைஸ் படிக்கிறாரோ ஃபர்ஸ்ட் பேசிக் மேக்ஸ் அதுக்கப்புறம் மோஷன் இன் 1D அதுக்கப்புறம் மோஷன் இன் 2D அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மோஷன் ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதுக்கப்புறம் இந்த ஒர்க் எனர்ஜி பவர் அதுக்கப்புறம் கொலிசன்ஸ் அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் மோஷன் ஸோ இது வந்து ஆர்டர்ல வந்து நீங்க பார்த்து ஆர்டர்ல படிச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லா கான்செப்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். சி நீங்க இதான் ஒரு பாயிண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாதுமா கண்டிப்பா. பிசிக்ஸ் வந்து ஒரு எப்படி தெரியுமா? ஒரு நீட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து 3, 4 சாப்டர் வந்து சேர்த்து கேட்கலாம். வந்து நீங்க 12th பிசிக்ஸ் ஓகேவா? ஸோ நீட்ல வந்துமா 11th பிசிக்ஸோ கம்பேர் பண்ணா 12th பிசிக்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது ஏன் தெரியுமா? பிகாஸ் 12th பிசிக்ஸ்ல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னட்டிசம் மேக்ஸிமம் அண்ட் மேட்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஓகேமா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் டியூரி நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் ஆட்டமு நியூக்ளியை செமிகண்டக்டர் லாஜிக் கேட்ஸ் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் நீட்ல ஒரு கொஸ்டின் வரும் ஓகேவா ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு நமக்கு எவ்ரி டாபிக் வந்து ஓகே நாலு நாலு அஞ்சு சாப்டர் சேர்த்து கொஸ்டின் கேட்கலாம் அதனால தான் சொல்றேன் எல்லா டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா இருக்கணும் அதனால தான் சொல்றேன் எல்லா லெக்சர் டாபிக் பை டாபிக் பார்த்துட்டே வாங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஸோ நம்மளோட லைவ் சேனல்ல கூட ஐ திங்க் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க லைக் நிதேஷன் எஸ் ஆர்
ஸோ அவங்க வந்து நம்ம லாஸ்ட் 3 மாசமா நம்மகிட்ட தே ஆர் டிராவலிங். எஸ் ஆர் நோ அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே தே ஆர் கனெக்டிங் அஸ். ஈவன் தே ஆர் ஏபிள் டூ சால்வ் த ப்ராப்ளம். எஸ் ஆர் நோ? கரெக்ட்டா? எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நம்மோட கிளாஸ் வந்து லைக் லாஸ்ட் 3 மந்த் నుంచి ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எஸ் ஆர் நோ? எஸ். நிதேஷன் இருக்காங்க, துர்காதேவி இருக்காங்க, மகா கோவிந்த் இருக்காங்க, அக்ஷயா. எஸ். குட். குட்மா. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இது பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எல்லாமே மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. ரைட். ஓகே மேம். கொஸ்டின் ஓகே. வொர்க் எனர்ஜி தியரம். நல்லா பாருங்க. வொர்க் எனர்ஜி தியரம். நல்லா பாருங்க. வொர்க் எனர்ஜி தியரம். வொர்க் எனர்ஜி தியரம். இன் ரொட்டேஷனல் மோஷன். சார் ஆல்ரெடி நம்ம வொர்க் எனர்ஜி தியரம் வந்து படிச்சுட்டோம் சார். எனக்கு நல்லாவே தெரியும் சார். வொர்க் எனர்ஜி தியரம் தலைவா அது வந்து வொர்க் எனர்ஜி தியரம் இன் த லீனியர் மோஷன். இன்னைக்கு வந்து நம்ம படிக்கிற என்ன தெரியுமா? வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன். என்ன சொல்லுங்க? வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன். வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன். ஓகேவா? ஸோ வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன். புரியுதா? ஸோ வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். புரியுதா? ஸோ வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் வொர்க் டன். ஓகேவா? டோட்டல் வொர்க் டன். டோட்டல் வொர்க் டன். டோட்டல் வொர்க் டன் பை டார்க். ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷமா. டோட்டல் வொர்க் டன் பை டார்க் நீங்க எழுதுங்கம்மா. ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஜஸ்ட் ரைட். ஓகே. வொர்க் டன் பை டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு வொர்க் டன் பை டோட்டல் work done by torque. Total work done by torque is equal to change in rotational kinetic energy. So work done. ஓகேவா? ரைட். அதே மாதிரி work done by all torque என்ன சார்? work done by all torque என்ன சொல்லுங்க? See, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரியுமா? work done by ஓகே. அதே மாதிரி total work done by torque is equal to எவ்வளவுமா? change in rotational kinetic energy. இது ஒரு ஃபார்முலா. தலைவா. இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? work done by all torque. ஓகேவா? புரியுதா? சோ ஒரே ஒரு ஃபார்முலா. ஒரே ஒரு ஃபார்முலா. வொர்க் டன் பை ஓகேனா வொர்க் டன் பை டார்க். வொர்க் டன் பை ஆல் டார்க் ஆர் வொர்க் டன் பை டார்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி. ஓகேவா? சேஞ்ச் இன் ஓகே. கொஸ்டின் பாத்துக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஸ்டின் பாத்துக்கலாம். எஸ். எஸ் யாழினி. கண்டிப்பா லைவ் செஷனுக்கு வரணும். கண்டிப்பா. ஓகே. சோ சேஞ்ச் இன் த ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி. ஓகேமா? டோன்ட்
இப்ப தெரியுதா? எஸ். இப்போ கிளியர் சார். எஸ், எஸ். அது கொஞ்சம் அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூமா அதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூ நடக்கணும். ரைட். கிளியர் பண்ணிட்டா ரைட். ஸோ டோட்டல் ஓகேம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கன்டின்யூ பண்ணீங்கன்னா, டோட்டல் வொர்க் டன் ஓகேவா? டோட்டல் வொர்க் டன் பை டார்க் எவ்வளோ? டோட்டல் வொர்க் டன் பை டார்க் வந்து எவ்வளோ? சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ டோட்டல் வொர்க் டன் பை டார்க் எவ்வளோ? சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் போலாமா? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். We can start the question solving session. பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். flywheel எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The flywheel is rotating. Flywheel வந்து rotating at a rate of 60 revolution per minute. Come an amount of an amount of 80 pi joule. Okay. So இவ்வளவுமா an amount of 80 pi joule of work is needed to needed to is the rate of rotation. Okay, so a flywheel is rotating at a rate of 600 revolution per minute. An amount of 80 pi joule of work is the rate of rotation to 180. Okay, to 180 revolution per minute. புரியுதா? Right. So find the moment of inertia. Find the moment of inertia of the flywheel. Find the moment of inertia of the flywheel about its about it about its axis of rotation. About its axis of rotation. புரியுதா? ஆப்ஷன் ஏ எல்லாரும் நோட் பண்ணுங்க. pi by pi to pi of n pi square. ஆப்ஷன் ஏ. குட் குட் வெரி குட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. குட். ஆப்ஷன் ஏ. குட் குட் ஆப்ஷன். குட் ஆப்ஷன் ஏ. வெரி குட். கரெக்ட். ரைட்மா. அப்புறம் இங்க பாருமா, இது ஒரு flywheel. இது வந்து ஒரு பேசிக் சம்மம். ஓகே. ஒரு பேசிக் லெவல் சம். இது ஒரு flywheel. ஓகே. நம்ம கொஸ்டின்ல என்னோட ஒரு கொஸ்டின் பாப்போம். யார் சொல்லுவாங்க பாப்போம். யார் ஆன்சர் பண்ணுவாங்க நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெவல்யூஷன் பர் மினிட். ரெவல்யூஷன் பர் மினிட்னா என்ன குடுத்துட்டாங்க? என்ன குடுத்துட்டாங்க நம்ம கொஸ்டின்ல? ரெவல்யூஷன் பர் மினிட்னா என்ன? சொல்லுங்க. கிவன் டேட்டா. flywheel is rotating at a rate of 60 revolution per minute னா என்ன?
60 revolution per minute na என்னம்மா good யாழினி good frequency give very good ma good very good ma very good. So a flywheel is rotating at a rate of 60 revolution per minute, okay ma. So a flywheel is rotating at a rate of 60 revolution per minute frequency, right? Okay ma, right. So now frequency ma f1 is equal to ma 60, okay, revolution per minute, okay ma. 60 revolution, okay ma. So minute எவ்வளோ ma, minute means 60 second, 1 minute எவ்வளோ ma 60 second. That is equal to எவ்வளோ ma 1 by second தானே, 1 by second we can write it second inverse, okay. So அதே மாதிரி f2, okay ma. So f2 is equal to 180 revolution per minute, 1 minute எவ்வளோ ma 60 second, okay வா. So the 6 2s are 18, 6 threes are 18. So that is 3 second inverse. அவ்வளவுதான். So F1, F2, ஓகேவா? So revolution per minute என்னமா revolution per minute னா கண்டிப்பா it is a smaller frequency. Good. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து லைக் we can calculate the omega. Yes or no? So omega 1 எப்படி? 2 pi F1. So 2 pi F1 எவ்வளோமா? into 1. So எவ்வளோ இது? 2 pi. அதே மாதிரி omega 2 கூட நம்ம omega 2 value also நம்ம வந்து calculate பண்ணிடலாம். 2 omega 2. இது எவ்வளோமா? 2 pi F2. 2 pi. F2 வந்து எவ்வளோமா? 3. 2. So இது வந்து omega 2 மா, இது வந்து omega 1. So omega 1 means 2 pi, omega 2 means 6 pi. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணுமா? ஓகே. நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கேட்கிறேன். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஃப்ளைவீல் அபௌட் இட்ஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வொர்க் டன். ஸோ இப்போ வந்து வொர்க் எனர்ஜி தியரம் அப்ளை பண்ணலாமா? எஸ். சார் இந்த கொஸ்டின்ல வந்து வொர்க் எனர்ஜி தியரம் வந்து அப்ளை பண்ணணும். இது நமக்கு எப்படி தெரியும்? இது நம்ம கிளியரா தெரியுது. F1 ஃப்ரீக்வென்சி, F2 ஃப்ரீக்வென்சி. ஸோ F1, F2 குடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஒமேகா 1, ஒமேகா 2 ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கப்புறம் வந்து வொர்க் 80 பை ஜூல் ஆஃப் வொர்க். இது போதும் எனக்கு வொர்க் எனர்ஜி தியரம் இன் ரொட்டேஷனல் மோஷன் அப்ளை பண்ணணும் అని சொல்றதுக்கு. கண்டிப்பா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு போதும். 80 பை ஜூல் ஆஃப் வொர்க். இப்ப பாருங்க. So work done, so work done by torque. So work done by torque எவ்வளவுமா? Final kinetic energy minus initial kinetic energy. ஓகேவா? இது வந்து ரொட்டேஷன். என்னமா ரொட்டேஷன். ஓகேமா? ரைட். குட். ஸோ இப்போ நம்ம ஒர்க் டன் பை இது எவ்வளோ குடுத்துட்டாங்க? 80 பை ஓகேவா? இது நம்ம ஹாஃப். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஹாஃப். இது ரொட்டேஷனல் ஓகே. இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஒர்க் எனர்ஜி தேர் மீன் ரொட்டேஷனல் மோஷன். புரியுதா? கான்செப்ட் கிளியரா? அது முன்னாடி நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர்ல பார்க்கறது வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் அங்க பார்க்கறது வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் இன் லீனியர் மோஷன். குட். అది వర్క్ ఎనర్జీ థియరమ్ ఈజ్ ఈక్వల్ టు వెరీ గుడ్ మా ఫైనల్ కైనెటిక్ ఎనర్జీ మీన్స్ ఇనిషియల్ కైనెటిక్ ఎనర్జీ ఇది హాఫ్ sin omega square minus half I omega square. Okay, ma? So that is equal to ma 80 pi. That is equal to half. Already ma moment of inertia தானே கேக்குறாரு. So I ஒரே பாடி பத்தி பேசுறாரு. Sin omega எவ்வளவுமா 6 pi square minus half, okay, half I. So initially எவ்வளவுமா 2 pi. நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். omega 1 6, omega 2 6 pi. அந்த வேல்யூ வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Whole square. That is equal to ma half I. Okay. So 6 pi எவ்வளவுமா 6 னா 30. You can take common in the 1 by 2 pi, 1 by 2 வந்து pi common. So 6 square 36 pi square minus 2 வந்து okay, வந்து பெருமா 4 pi square. So அதுக்கப்புறமா இது வந்து 80 pi. So 80 pi is equals to 1 by 2 I. ஓகேமா? by 2 I. அப்புறமா 36 அம்மா ஓகே 36 pi square means 4 pi square எவ்வளோ 32. குட். 32 pi square அவ்வளவுதான். So என்ன கேன்சல் பண்ண முடியலமா எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. ஓகேமா? இது வந்து 2 into 80 165 equals to pi in 32 pi square. ஒரு pi cancel 32 by 35. So I is equals to pi by pi. I is equal to ma pi by pi. So இதுதான் moment of inertia.
So moment of inertia. இதுமா 5/5 நோட் பண்ணுங்க. Got it தலைவா? எஸ். குட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு நீட் ஓகே இது எல்லாமே ஒரு நீட் கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் த நீட் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 2018 கொஸ்டின் பார்க்கலாமா? ரெடி? குட். கிறிஸ்டல் கிளியர் தலைவா. குட். த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ்மா இப்போ வந்து த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ். குட். த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏ சாலிட் ஸ்பியர். ஏ சாலிட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து சாலிட் ஸ்பியர். அப்புறம் வந்து பி. என்ன பின்னா என்னம்மா? பின்னா தின் சர்க்குலர் டிஸ்க். தின் தின் சர்க்குலர் டிஸ்க். அண்ட் சி பார்த்தீங்கன்னா அண்ட் சி என்னமா? ஏ சர்க்குலர் ரிங். ரிங். சி வந்து ஏ சர்க்குலர் ரிங். ஸோ each have the same mass. Have the same mass m. Radius r. No, each have the same mass m and radius r. Okay, they all spin. எல்லாமே ஸ்பின் ஆகும் பாத்துங்க. The same. So with all spin, okay, but they all spin the they all spin with the same angular speed omega. The speed omega about their own. So they all spin with the same angular speed omega about their own symmetry axis. Symmetry axis. The amount of the amounts of work. So the amount of works W required. The amount of works W required. Okay, ma'am. To bring them to rest. Very good, ma. Rest. In the word, very important, ma. Okay, rest and word very important. Would satisfy the relation. Would satisfy the relation. Would satisfy the relation. Would satisfy the relation. Okay. So options தரமா இதெல்லாம் கொஸ்டின் மட்டும் முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டேன்னா we'll give the options. Don't worry, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எழுதுறோம். ஆப்ஷன் ஒமேகா சி கிரேட்டர் தென் ஒமேகா பி தென் ஒமேகா சாரி ஒர்க் டன்னா டபிள்யூ டபிள்யூ. ஸோ டபிள்யூசி கிரேட்டர் தென் டபிள்யூபி கிரேட்டர் தென் டபிள்யூஏ. அதே மாதிரி ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஒர்க் டன் ஆஃப் கிரேட்டர் தென் ஒர்க் டன் ஆஃப் சி. அதே மாதிரி ஆப்ஷன் சி ஒர்க் டன் பி. ஒர்க் டன் பி வந்து தென் ஒர்க் டன் ஏ கிரேட்டர் தென் ஒர்க் டன் சி. இது ஆப்ஷன். That's the option. நம்ம கொஸ்டின் புரியுதா? த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ்மா ஏ சாலிட் ஸ்பியர். இது வந்து தின் சர்க்குலர் டிஸ்க். இந்த மூணு செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நீங்க கம்பேர் பண்ணா போதும் அவ்வளவுதான். குட். ரம்யா குட். ஓகே குட். பார்ப்போம். அதர் கரெக்டா ராங் பார்ப்போமா? ஃபார் அட்டெம்ப்டிங் தட்ஸ் வை ஐ எம் அப்ரிஷியேட்டிங். கண்டிப்பா குட். த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ சாலிட் ஸ்பியர் சர்க்குலர் டிஸ்க் சர்க்குலர் ரிங்
each have the same mass capital M, radius capital R. They all spin with the same omega about their own symmetry axis. The amount of work required to bring them to rest. Yalini, good, good, good. Yalini kadichachi point. Yes, Yalini. Yes, work done வந்து proportional to moment of inertia. Good. So work done, okay, na rotational kinetic energy எவ்வளவு half I omega square. So அதனால தான் இந்த work done rotational kinetic directly proportional to moment of inertia அவ்வளவுதான். Moment of inertia வந்து depend upon the work done. Good. Don't worry, ma super nice. So have to appreciate the Yalini. Very good. Yalini, wonderful. So only ma first, yes, first body, solid sphere. Only first body வந்து okay ma rotating with a speed. Okay, see எல்லா body have the same mass. They spin with the same omega. Okay, இங்க பாருங்க same speed, same omega. Okay, so கவலை இல்லை. So எல்லாமே மூணு body rotating in the same omega. Okay ma, and their mass எல்லா body having same mass m, same radius r. So moment of inertia of solid sphere எவ்வளவு சொல்லுங்க? By 5 mr square. 2 by 5 னா எவ்வளவுமா? See 1 by 5 னா 0.2 into 2 0.4. 0.4. அதே மாதிரி பாடி பீம் பாடி பி சர்க்குலர் டிஸ்க். So circular disc rotating with the same speed omega and the body also having the same mass, same radius. The moment of inertia of circular disc எவ்வளவுமா mr square by 2 தானா? mr square by 2. So 1 by 2 எவ்வளவுமா 0.5. Okay, 0.5 mr square. Just ஒரு வேல்யூ தான் கம்பேர் பண்ணிடலாம். அதே மாதிரி C1 பாத்தீங்கன்னா சர்க்குலர் ரிங். ஓகே, தேர்ட் ஒன்மா சர்க்குலர் ரிங். ஓகேவா? ஸோ ஒமேகா சேம் ஸ்பீடு எல்லாத்துக்கும். ஓகே ஸோ எல்லாத்துக்குமா சேம் ஸ்பீடு. ஓகேவா? மூணு பாடிக்கு சேம் ஸ்பீடு, அதே மாதிரி சேம் மாஸ் அண்ட் சேம் ரேடியஸ். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் ரிங் எவ்வளோமா? ஸோ மூமெண்ட் ஆஃப் சர்க்குலர் ரிங் y is equal to mr square. That is equal to 1 mr square எவ்வளோ 1 mr square. இப்போ வந்து நீங்க இந்த மூணு வேல்யூ கம்பேர் பண்ணலாம். 1 0.5 0.4. ஸோ இப்போ வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஒர்க் எனர்ஜி தியரம் ஒர்க் டன் change in kinetic energy equal to final kinetic energy minus initial kinetic. So final kinetic energy minus final எவ்வளவு சொல்றீங்களா? Final எவ்வளவு சொல்லுங்க? See, body brings the amount of work done required to bring them. So மூணு body நம்ம rest log வந்து we have to bring it கொண்டு வரணும். So rest என்ன? Zero. Speed zero na. Final kinetic energy zero. So why the final kinetic zero? Because zero. Because the rest nala zero. Minus half. Correct Durga Devi. Ramya good. Dictation Yarani Akshya half I omega square. Work done. So இப்போ ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாருங்க. So work done வந்து depends upon moment of inertia. Work done வந்து moment of inertia depend ஆகுமா? கண்டிப்பா depend ஆகும். So அதனால தான். இப்போ சொல்லுங்க. So எதுக்கு more moment of inertia இருக்கு சொல்லுங்க? எதுக்கு more moment of inertia of C? First 1 அதுக்கப்புறம் B 0.5 அதுக்கப்புறம் 0.4. அதனால தான். இப்போ நீங்க என்ன எழுதலாமா? Moment of inertia of moment of C is greater than moment of inertia of B greater than moment of inertia. ஸோ அதனால தான். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஒர்க் மேட் டிபெண்ட் ஆகுறதுனால தான் நீங்க என்ன எழுதணும்? The work done for C greater than work done for B greater than work done for E. Done. Okay. புரியுதா? புரியுதா தலைவா? Then got it?
Crystal clear, JVJ. Very good. Excellent, ma. Good. Beulah, very good, Beulah. Beulah, next question, Polama Beulah. Other question. Can you try Beulah? Good. Right. Next question. Point masses. Next question. Question வந்து point masses. Point masses M1, M2, ஓகேமா? Or 2 point mass இருக்குமா? Uh, are placed at the opposite ends. Are placed at the opposite ends. Say, a rigid rod of length L and length L and a negligible mass ஓகேமா? the rod is பாருங்க, the rod is set. Okay, the rod is said to be set rotating. The rod is the rod is be the rod is to be set rotating. The rod is to be set rotating about an axis. Okay, ma? Next up, good. So the rod is said to be set rotating about an axis, okay, ma? Perpendicular. Okay, ma? Axis perpendicular to it. So perpendicular to it. So perpendicular to it. அப்புறமா the positions, ஓகேவா? அதுக்கப்புறமா the position of point P. நல்லா பாருங்க, the position of point P on this rod. So the position of point P on the rod. Okay, diagram இருக்குமா? Don't worry. Diagram நீங்க பார்த்தா question idea வரும். So the position of point P on this rod, okay, through which the axis should pass. The axis should pass. Axis pass ஆகும். So that work required. So that the work required. So that the work required to set. That the work required to set the rod rotating with rotating with angular velocity, rotating with angular velocity omega naught is minimum minimum by. Okay, right. So don't worry ma. See, நிறைய பேர் யோசம் சார் இவ்வளோ பெரிய கொஸ்டினா? எஸ், இவ்வளோ பெரிய கொஸ்டின், பட் ஆன்சர் ஒன்லி ஒரே ஸ்டெப் தலைவா. பட் ஆன்சர் ஒன்லி ஒரே ஸ்டெப். இவ்வளோ பெரிய 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 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஒரே ஸ்டெப்.
ஸோ ஓகே. கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து தரலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? நோட்டட் சார். குட். ஓகே. ஆப்ஷன் நோட் பண்ணுங்க. டயகிராம் ஆல்சோ இருக்குமா? நோட் பண்ணுங்க. x equal to m1 into L, m1 into L, m1 plus m2. ஆப்ஷன் பி. சார் ஆப்ஷன் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் பி x equal to m1 by m2 into L. ஆப்ஷன் சி equals 2 by m1 into L. Option D 2 into L by. டயகிராம் பார்க்கலாம். ரைட். திஸ் இஸ் த பர்பெண்டிகுலர். ஓகேவா? 90 டிகிரி பர்பெண்டிகுலர். ரைட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஆஃப் மாஸ் எம்ன்னு இருக்குமா? ஸோ அந்த லைன் சென்டர்ல தான் இருக்குமா? சென்டர்ல இல்லன்னு நினைக்கிறேன். சென்டர்ல தான் இருக்கு. ஜஸ்ட் அந்த லைன் சென்டர்ல தான் இருக்கு. ஓகே. டோன்ட் வரியா. ரைட். ஸோ பட் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தனா தெரியும் சென்டர்ல இருக்கா இல்லையான்னு. ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் ஒரு டிஸ்டன்ஸ். இது வந்து எக்ஸ். ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் அம்மா எல் மைனஸ் எக்ஸ். புரியுதா? ஸோ சென்டர் ஃப்ரம் M1 டிஸ்டன்ஸ் எக்ஸ். இந்த சென்டர் டு ஐ மீன் இந்த இடத்த నుంచి இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து எல் மைனஸ் எக்ஸ். ரொட்டேட்டிங் வித் ஏ வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ a சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு வந்து எனக்கிட்ட ஒரு ரெகுலர் மெத்தட், நார்மல் மெத்தட் அண்ட் ஆல்சோ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் கூட நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. நிறைய நிறைய தே ஆர் கிவிங் ஆன்சர். யா வில் பார்ப்போம் வெதர் கரெக்ட் ஆர் ராங் வில் பார்ப்போம். கோவிந்த் வெரி குட். வெரி குட்மா வெரி குட். ஓகே ரைட். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் மாசஸ். நல்லா பாருங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். நான் வந்து இன்னைக்கு ஷார்ட்கட் மெத்தட் கண்டிப்பா மகாகோவிந்த் இன்னைக்கு சண்டே எக்ஸ்பிரஸ். சண்டே ஷார்ட்கட் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் வந்து கான்செப்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட். ஓகே டோன்ட் வரி. பாயிண்ட் மாசஸ். ஓகே. M1 and M2. ஸோ 2 பாயிண்ட் மாசஸ் இருக்காமா? M1, M2. அது எங்க இருக்கு? அட் த ஆப்போசிட் எண்ட் ஆஃப் a ரிஜிட் ராட். இங்க பாருங்க. இங்க ஒரு மாஸ் M, இங்க ஒரு மாஸ். 2 எப்படி இருக்கு? ஆப்போசிட் எண்ட்ல இருக்கு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. Of a rigid rod of length L. Okay. And a negligible mass. So negligible mass. You can ignore the mass. Mass வந்து கம்மி. The rod is said to be rotating. Okay. But rod வந்து set to rotating about an perpendicular axis to the position of a point P. Point P எங்க இருக்கு? Point P வந்து இந்த இடத்துல இருக்கு. கொஸ்டின்ல வந்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி. Okay. Point P. So the rod is said to be rotating about an axis perpendicular to the position of the point P on the rod through which axis should pass. Okay. Axis இங்க தானே பாஸ் ஆகும். அது நமக்கு நல்லாவே தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ். அதுக்கப்புறம் so that work required to set the rod rotating to angular velocity minimum. Oh my God.
சூப்பர். ராட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும் கண்டிப்பா. பட் அந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து மினிமமா இருக்கணும். ஸோ ஸோ அப்புறம் என்ன மீனிங் தெரியுமா? நல்லா பாருங்க. இப்ப வந்து சார் இது ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனிங். இது ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ எந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மி இருக்கும். ஸோ இங்கே ரொட்டேட் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராட். இது வந்து ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ராட் ரொட்டேட் ஆகுது. இது ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ராட் ரொட்டேட் ஆகுது. இது ஒரு இது ஒரு ராட் ரொட்டேட் ஆகுது ராட். ஸோ இது ஒரு ஆக்சிஸ். ராட் ரொட்டேட் ஆகுது. ஸோ எந்த ஆக்சிஸ்ல வந்து நீங்க ரொட்டேட் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி இருக்கும். அதுதான் கொஸ்டின். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ மீன் சாரி. ஸோ தட் வொர்க் ரிக்வயர்ட் டு ரொட்டேட்டிங் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி கம்மி இருக்கணும். சாரி நாட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாரி. ஸோ எந்த ஆக்சிஸ் ஆஃப் ஸோ இங்கே இங்கேயா ஆர் இங்கேயா ஆர் இங்கேயா ஆர் இங்கேயா ஆர் இங்கேயா. ஸோ எந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல வந்து இது ஆக்சிஸ் அட் த எண்ட். ஸோ அது புரியுதா? கொஸ்டின் புரியுதா ஃபர்ஸ்ட்? நம்ம எல்லாருக்கும் கொஸ்டின் புரியுதா? ஸோ எந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல வந்து நீங்க ரொட்டேட் பண்ணா மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? ஸோ இங்க ரொட்டேட் பண்ணா மினிமம் இருக்குமா? இந்த ரொட்டேட்ல மினிமம் இருக்குமா? இங்க ரொட்டேட் பண்ணா மினிமம் இருக்குமா? இந்த ஆக்சிஸ்ல வந்து மினிமம் இருக்குமா? எந்த ஆக்சிஸ்ல வந்து மினிமம் இருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி? ஸோ அதுதான் தேர் ஆஸ்கிங். ஓகே. பார்ப்போம். டோன்ட் வரி. இது ஒரு ஆக்ஸ் ஆஃப் இங்க நல்லா பாருங்க. டயகிராம் வந்து இங்க நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க மினிமம் இருக்குமா? இங்க மினிமம் இருக்குமா? இங்க மினிமம் இருக்குமா? ஸோ இது எல்லாமே ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான். இது எல்லாமே ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இது வந்து ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அட் எண்ட். இது அட் த எண்ட். இது வந்து அட் த நடுவுல. ஓகே. நடுவுல இல்ல. அது எங்கனா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஓகே. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டயகிராம் ஆல்சோ நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வொர்க் எனர்ஜி தியரம். ஃபார்முலா என்ன சொல்லுங்க? வொர்க் எனர்ஜி தியரம் என்ன? வொர்க் டன் W is equal to delta KE. Come on. That is that is more final kinetic energy minus initial kinetic energy. வா. யா. ஃபர்ஸ்ட் ஓகே. அதே மாதிரி நல்லா பாருங்க. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு half I ஒமேகா நாட் ஸ்கொயர் மினிமம். ஓகேவா? ஒமேகா நாட் ஸ்கொயர் மினிமம். ஸோ இந்த I ஷுட் பி மினிமம். ஓகேவா? ஸோ I மினிமம் அது நமக்கு தெரியும். வொர்க் டன். ஓகே. I மினிமம்னா கண்டிப்பா வாட் அபௌட் வொர்க் டன்? வொர்க் டன் வில் பி மினிமம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொஸ்டினே பார்த்தோம். ஸோ வொர்க் டன் வந்து டிபெண்ட் அப்போன் தான் வொர்க் டன் வந்து எதுவுமே டிபெண்ட் ஆகும். வொர்க் டன் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மீத டிபெண்ட் ஆகும். எஸ் தான வொர்க் டன் வந்து எதுவுமே டிபெண்ட் ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மீத டிபெண்ட் ஆகும். அந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். எஸ் ஆர் நோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மினா கண்டிப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மினா கண்டிப்பா தலைவா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மினா என்ன நடக்கும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மினா வொர்க் டன் வில் பி கம்மி. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? வொர்க் டன் வந்து கண்டிப்பா கம்மி. எஸ் ஆர் நோ? ஒரே நிமிஷம். ஸோ கண்டிப்பா வொர்க் டன் கம்மினா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வில் பி கம்மி. அது தெரியும். ரைட். ஸோ ஓகே. அது தெரியுமா? ரைட். இப்போ வந்து இப்போ நான் என்ன கேட்கிறா, பாயிண்ட் மாஸஸ். ஓகே. யாருக்கு தெரியும் பாயிண்ட் மாஸஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? பாயிண்ட் மாஸஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க. சி நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஓகே. இப்போ இந்த பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க. இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நிதேஷன். குட் நிதேஷன். ஸோ M1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். M இன்டூ ஆர் ஸ்கொயர்னா M இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இப்படி இந்த பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிதேஷன் சொல்லுங்க. இந்த பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். இந்த பாடிக்கு ஃபார் M2. எஸ். இந்த பாடிக்கு ஓகே. M1க்கு M1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பட் வாட் அபௌட் ரைட் சைட் பாடி? கடைசி அந்த சைடு பாடி. குட் நிதேஷன் குட். M2 இன்டூ L மைனஸ் தெரியுமா இந்த கான்செப்ட் தெரியும். ஸோ phi is equals to m r1 square m1 r1 square plus m1 r1 square plus m2 r2. That is equals to what is the m1 that is so m1 எவ்வளவு distance axis நீங்க பார்க்கணும் distance. That is x1 plus m2 l minus. Okay, so this will be the I.
ரைட். இப்போ வந்து எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மினிமம். ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மினிமம். அம்மா உண்மையா சொல்றா, இந்த மாரி ஒரு கொஸ்டின் வந்து எங்கயுமே டீச் பண்ண மாட்டேன். எதுக்கு தெரியுமா? பிகாஸ் இந்த ஒரு கொஸ்டின் ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பாருங்க 2 பாயிண்ட் மாஸஸ் இருக்கு. M1, M. அது எங்க இருக்கு? பிளேஸ்ட் அட் த ஆப்போசிட் எண்ட்ஸ்ல இருக்கு. ஆஃப் எ ரிஜிட் ராட். ஆஃப் லெங்த் L, நெக்லிஜிபிள் மாஸ். த ராட் வந்து செட் டூ ரொட்டேட்டிங் அபௌட் அன் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர். நீங்க எங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம். எந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். The position of the point P on the rod through which the axis should pass. Okay. Oh, so work required to set the rod rotating with the angular velocity is minimum. Okay. சூப்பர். இப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்ப எத்தன பேருக்கு மேக்ஸிமம் ஃபங்ஷன் அண்ட் மினிமம் ஃபங்ஷன் தெரியும்? மேக்ஸிமம் ஃபங்ஷன் அண்ட் மினிமம் ஃபங்ஷன். எத்தன பேருக்கு தெரியும்? பேசிக் மேத்ஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துட்டேன் உங்களுக்கு. மேக்ஸிமம், மினிமம் யாஹ் மேக்ஸிமம் ஃபங்ஷன், மினிமம் ஃபங்ஷன். பேசிக் மேத்ஸ்ல வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ மேக்ஸிமம் ஃபங்ஷன் அண்ட் மினிமம் ஃபங்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? சொல்லுங்க ஃபார்முலா சொல்லுங்க. மேக்ஸிமம் ஃபங்ஷன் அண்ட் மினிமம் ஃபங்ஷனோட ஃபார்முலா. டிஃபரன்ஷியேஷன். எஸ். வெரி குட். சோ, நாளைக்கு ஃபியூச்சர்லமா கண்டிப்பா நீட் 2026 தட்ஸ் நீட் 2026ல வந்து கண்டிப்பா இந்த மாரி மினிமம் இந்த மாரி ஒரு வேர்ட் மினிமம் ஓகேவா? இந்த மாரி ஒரு வேர்டுமா மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஓகே மினிமம் ஆர் மேக்ஸிமம் கண்டிப்பா என்ன ஐடியா வரணும் தெரியுமா? என்ன ஐடியா தெரியுமா? டிஃபரன்ஷியேஷன் வந்து பண்ணணும்ப்பா. டிஃபரன்ஷியேஷன் வந்து பண்ணணும். தட் இஸ் டிஐ பை ஈக்குவல் டூ 0. புரியுதா? சோ நான் வந்து இப்ப என்ன பண்ண தெரியுமா? நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க பாருங்க. புரியுதா? இதுதான் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டெர்ம் தான் நான் வந்து ஐ அம் கோயிங் டூ டிஃபரன்ஷியேட். ஓகேவா? சோ எதுக்கு தெரியுமா? பிகாஸ் ஐ ஹேவ் டூ டிஃபரன்ஷியேட். புரியுதா? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ வந்து சார் எனக்கு எப்படி தெரியும் சார்? ஐ வந்து எக்ஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண எப்படி தெரியும்? பாருங்க பிகாஸ் ஐ இஸ் a ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ். இங்க மாஸ் தான? மாஸ் வந்து லைக் a கான்ஸ்டன்ட் டெர்ம். சோ வந்து எக்ஸ்க்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். குட். டி பை டிஎக்ஸ் புரியுதா? மினிமா ஆர் மேக்ஸிமா. நாளைக்கு எக்ஸாம்ல இதே கொஸ்டின் மினிமா கேட்னா, மேக்ஸிமம் கேட்னா கண்டிப்பா கண்டிப்பா யூ ஹேவ் டு டூ த டிஃபரன்ஷியேஷன் டி பை டிஎக்ஸ். ஓகேவா? ரைட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரைட். சோ நாளைக்கு எக்ஸாம்ல வந்து மேக்ஸிமா ஆர் மினிமா ஓகே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாமா? ஸோ டி ஓகே. நெக்ஸ்ட் பேஜ்ல பண்ணிடலாமா? குட், குட். எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டிஐ பை ஈக்குவல்ஸ் டூ ஃபர்ஸ்ட் மினிமம். The condition minimum angular velocity. Minimum velocity. So இப்போ பாருமா. So d by dx. ஓகேவா? So what is the I value? So what is the I value மா? So what is the I value? What is the I value? M1 சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். M1 x square plus M2 L minus x whole square equal to 0. Don't worry மா. நான் பேசிக் லெவல்ல போறா. ஓகே. எத்தனை பேருக்கு தெரியும் டிஃபரன்ஷியேஷன்? எத்தனை பேரு? எத்தனை சாமி? எத்தனை பேருக்கு தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு சொல்லுங்க? மகாகோவிந்த் எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு? மகாகோவிந்த் சொல்லுங்க. சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு? எக்ஸ் அவ்வளவுதான். யாழினி மகாகோவிந்த் குட். அதனாலதான் 2x into m1 பிளஸ் அதே மாதிரி கூட எக்ஸ் தானே டேர்மு. எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணணும்? 2 L minus x M2 equal 0. So இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? இந்த ஸ்டெப் வந்து எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஜீவஜி வெரி குட்மா. சி சி நம்ம எதுவுமே பண்ணலையேம்மா. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் அவன் வந்து மினிமம் கேட்டாரு. ஓகேவா? ஸோ மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டினால டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. தென் மகாகவின் நிதேஷன் குட் நிதேஷன். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்?
அவ்வளோதான். இப்போ வந்து நீங்க சால்வ் பண்ண ஆன்சர் வருமே. 2x 1 ஈக்குவல் டூ மைனஸ் கரெக்ட்டாம்மா? ஒரே ஒரு நிமிஷமா, இங்க வந்து ஒரே ஒரு ஸ்டெப்ப வந்து நான் மறந்துட்டா, ஓகே. வாட் அபௌட் இன்னர் டிஃபரன்ஷியேஷன்? எஸ். சி சி L minus x ஹோல் ஸ்கொயர் ஓகே. 2 இன்டு x. வாட் அபௌட் இன்னர் அது கூட எழுதணுமா? எழுதலையா? கண்டிப்பா எழுதணுமா? இன்னர் டிஃபரன்ஷியேஷன் யார் எழுதுவாங்க? ஸோ எல் மைனஸ் எக்ஸ்க்கு இன்னர் டிஃபரன்ஷியேஷன் எழுதணும். புரியுதா? இன்னர் டிஃபரன்ஷியேஷன் எப்படி? எல் ஓகே. எல் என்ன கான்ஸ்டன்ட். ஓ! சாரி கான்ஸ்டன்ட் மைனஸ் எக்ஸ்க்கு டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தானே 1 இன்டு 0. புரியுதா? இன்னர் டிஃபரன்ஷியேஷன். செயின் ரூல் கரெக்ட். x m1 பிளஸ் மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டூ 2 L மைனஸ் ஓகே. M2 கூட வருமா? அதையும் மறக்காம எழுதுங்க. M2 L மைனஸ் ஓகேவா? புரியுதா? டன்னா? 2 2 கேன்சல். அப்புறமா M1 இன்டு x இஸ் ஈக்குவல் டூ M2L M கேட்டாலுமா? ஸோ இந்த மைனஸ் M2x வந்து மிஸ்டர் அனுப்பிங்க. M1x பிளஸ் ஈக்குவல் டூ M2L ஓகேமா? டன்னா? x காமன் எடுக்கலாமா? காமன் M1 பிளஸ் ஈக்குவல் L. அதனால தான் எவ்வளோமா? அதனால தான் x வேல்யூ தானே கேட்டாரு. ஸோ x இஸ் ஈக்குவல் டூ எவ்வளோமா? M2L பை M. வாவ்! பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் தலைவா! சூப்பர் சார்! வண்டர்ஃபுல் சார்! வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். குட். டன் அண்ட் டஸ்டட் சார் அவ்வளோ. ஓகேவா? டோன்ட் வரிம்மா சார். இது வந்து லைக் வந்து ஒரு ஸ்டெப்ல நான் முடிக்க போறேன். ஓகே. டோன்ட் வரி. ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து ஐ அம் கோயிங் டூ பினிஷ். ஓகே. டோன்ட் வரி. ஒரே ஸ்டெப்ல வந்து நான் முடிக்க போறேன். ஹியர் சார் நிதேஷன். ரைட். கிளியர் சார். நீங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டினு இந்த மாரி ஒரு கொஸ்டின் ஜேஇல வரலாம். ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம். அங்க ஆல்மோஸ்ட் பாருங்க. இது ஒரு பேஜ். ஓகே. கொஸ்டினும் ஒரு பேஜ் வருது. அதோட ஆப்ஷன்ஸ் டயகிராம் ஒரு பேஜ் வருது. சொல்யூஷன் வந்து நான் 5 பேஜ். ஓகே. இந்த கொஸ்டின்ஸ்க்காக 4 பேஜ் நான் முடிச்சுட்டோம். பட் இப்போ வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஓகே. பார்க்கலாம். அந்த கொஸ்டினோட ஷார்ட்கட் மெத்தட் இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் நம்பர் சொல்லுங்க. எஸ். ஷார்ட்கட் பை ஷியாம் சார். வெரி குட். ஆப்ஷன் நம்பர் டி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் டி இஸ் குட். ஸோ இன்னைக்கு ஷார்ட்கட் பார்க்கலாமா? இன்னைக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஓகேவா? டோன்ட் வரி. இந்த கொஸ்டின் வந்துமா நான் வந்து ஒரு 5 செகண்ட்ல வந்து ஐ வில் சால்வ். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் தான். 5 செகண்ட் கூட தேவையில்ல. எனக்கு 1 செகண்ட் போதும். ஒரே செகண்ட்மா. இந்த கொஸ்டின் வந்து ஒரே செகண்ட்ல வி கேன் சால்வ். எப்படி தெரியுமா? பாருங்க. இதம்மா எந்த ஃபார்முலா கிடையாது. எந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. நோ ஃபார்முலா தலைவன். ஒன்லி மைண்ட், ஒன்லி மனசு. ஓகே பாருங்க. டயகிராம் மட்டும் ஒரு டைம் டிரா பண்ணிறேன். இது பாடி ஆஃப் மாஸ் m. ஆ ஓகேம்மா ரைட். ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து ரைட். இந்த இடத்துல ஒரு பாடிமா, இந்த இடத்துல வந்து ஒரு பாடி. நல்லா பாரும்மா. இந்த பாடி ஆஃப் மாஸ் m, இந்த பாடி ஆஃப் மாஸ் m. இந்த பாடியோட மாஸ் எவ்வளோ? இந்த பாடியோட
the body of mass m. Body of mass m. Right. So first body of mass m and second body of mass m2. தலைவா ஒரே ஒரு செகண்ட் முடிச்சலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ரைட். இப்போமா அது இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? வில் பி த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே. இந்த பாயிண்ட் பி வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த லென்த் எவ்வளோ சொல்லுங்க. லென்த் எவ்வளோ? லென்த் எல். ஆல்ரெடி நமக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் இந்த கான்செப்ட். லென்த் எவ்வளோ? லென்த் வந்து எல். ஓகேவா? லென்த் எவ்வளோ? எல். ஸோ நான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சார் கொஸ்டின் வந்து நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எந்த ஆக்சஸ்ல வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மி இருக்கும்? எந்த ஆக்சஸ்ல? ஸோ எந்த ஆக்சஸ்ல வந்து பாடி வந்து ரொட்டேட் பண்ணா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மி இருக்கும்? எந்த ஆக்சஸ்ல? அதுதானே கொஸ்டின். ஸோ எந்த ஆக்சஸ்ல வந்து ஒரு பாடி வந்து நீங்க ரொட்டேட் பண்ணா மினிமம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும்? ஸோ எந்த ஆக்சஸ்ல வந்து நீங்க பாடி ரொட்டேட் பண்ணா கண்டிப்பா மூமெண்ட் ஆஃப் இங்கே அட் த எண்டா ஆர் த எண்டா இல்லைன்னா சென்டரா? கமான். ஸோ எந்த ஆக்சஸ்ல வந்து நீங்க ஒரு பாடி ரொட்டேட் பண்ணா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மி இருக்கும்? கண்டிப்பா தலைவா சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் மாஸ். குட். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மினிமம் அபவுட் சென்டர் ஆஃப் மினிமம் அபவுட் சென்டர். இப்ப இப்படி இப்படி என்ன வேணும் உங்களுக்கு? இது வந்து லைக் டிஸ்டன்ஸ் R1. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் R1. இப்போ வந்து எனக்கு R1 தான் இந்த டிஸ்டன்ஸ் தானே வேணும். ஸோ R1. ஸோ R1 இஸ் ஈக்குவல் சொல்றீங்களா? சொல்லுங்க அவ்வளவுதான். R1 இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? இந்த M2 தெரியுமா? இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல பார்த்தோம் ஆல்ரெடி. R1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? M2 M2 மல்டிப்ளைட் பை L. So M2 multiplied by L by total mass plus M2 M1. So R1 is equal to அவ்வளவுதான் அவ்வளவுதான். பட் ஒரே ஒரு பாயிண்ட் தலைவா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எந்த ஆக்சஸ்ல இந்த கடைசிலும் இருக்காது மினிமம். இந்த இந்த கடைசிலும் இருக்காது. எங்க இருக்கும்? கரெக்டா நடுவுல தட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கம்மி இருக்கும். இருக்கும். சென்டர் குட். இதுதான் டுடே ஷார்ட்கட் மெத்தட். அவ்வளவுதான். ஸோ நாளைக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் R2 சொல்லுங்க. R2 நான் M1 into L by M1 plus M2. Got it, sir. Very good. Got it. எல்லாரும் got it. அவ்வளவுதான். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எங்க மினிமம் இருக்குன்னா கண்டிப்பா சென்டர்ல தான் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட். ரைட். ஸோ லைக் டைம் வந்து 2 மணி ஆயிட்டோமா. ஸோ லஞ்ச் வந்து ஓகே. ஸோ அப் டு லைக் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துக்கலாமா? சொல்லுங்கம்மா. ஸோ நீங்க வந்து லஞ்ச் பண்ணணுமா என்ன சொல்லுங்க? ஸோ டைம் 2 மணி ஆயிட்டு. ஸோ எல்லாரும் ஒரு லஞ்ச் டைம் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு 12:30 வந்து லஞ்ச் டைம் கரெக்ட்? ஸோ 12:30 to 2 மணி வந்து லஞ்ச் டைம், சாப்பாடு டைம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஆக்சுவலி நம்ம 10:00 ஸ்டார்ட் பண்ணா 2க்கு முடிச்சலாம். 10 to 11, 11, 12 to 1 அந்த 1:00 மாதிரி. ரெடி சார். எஸ். ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்துக்கலாமா? ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்?
ரெடி சார். எல்லாரும் ஓகே சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. ஏன்னா டைம் 2 மணி. நோ ப்ராப்ளம் சார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட். ரைட். டோன்ட் வரி மச். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் முடிச்சலாம். ஓகே. அப்புறம் வந்து நீங்க லஞ்சுக்கு போகலாம். அப்ப வந்து ஈவினிங் கூட நம்ம 8 மணிக்கு வி ஆர் கோயிங் டூ மீட். 8 to 8:30 நடுவுல கண்டிப்பா பார்க்கலாம். நோ ப்ராப்ளம் சார் பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் பவர். என்னமா ரொட்டேஷனல் பவர். சார் பவர் பார்த்தோம். பட் வாட் இஸ் ரொட்டேஷனல் பவர்? எஸ் ரொட்டேஷனல் பவர் இருக்கும். அ அங்க பவர், இங்க ரொட்டேஷனல் பவர். ஆகவே so average power is equals to எவ்வளோ? work done by time. Average power equal work done by time. அதே மாரி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எவ்வளோமா? தட் இஸ் டி ஸ்மால் ஒர்க் பை தட் இஸ் டிடபிள்யூ. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் என்ன தெரியுமா? ஸ்மால் ஒர்க் டன் பை ஸ்மால். அதே மாரி இன்னைக்கு வந்து we are going to see ஒரு 2 நியூ புதுசு ஃபார்முலா வரும். ஓகேமா. ஸோ லீனியர் அண்ட் ஆங்குலர். ஓகேவா? குட். லீனியர் அதே மாதிரி நம்ம லீனியர் as well ஆங்குலர். ஸோ லீனியர்மா இன்ஸ்டன்டேனியஸ் பவர். அதே மாரி ஆங்குலருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்ப லீனியருக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எவ்வளோ? ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். பவர் எஃப் பார் டாட் வி பார். கரெக்ட்டா? இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எவ்வளோமா? எஃப் பார் டாட் வி பார். கரெக்ட்டா? எஃப் பார் டாட் வி பார். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எவ்வளோமா? எஃப் பார் டாட் வி. அதே இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஃபார் லீனியர் பார் டாட் வி பார். பட் ஆங்குலர் என்ன? இங்க ஃபோர்ஸ்னா இங்க டார்க். அங்க வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டினா இங்க ஆங்குலர் வெலாசிட்டி. தட் இஸ் O bar டாட் அவ்வளோதான் ரொட்டேஷனல். இதான் ஒரு ரொட்டேஷனல் பவர் ஃபார்முலாஸ். ஓகேமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் நீச்சு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லைமா. ஒரு பேசிக் கொஸ்டின் நீச்சு நம்ம பார்க்கலாம். குட். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க எல்லாரும். குட். So the angular velocity omega by cap torque a torque is equals to a cap acts acts question என்ன? அது rotational power will rotation power will option A will be 20 watt, 15 watt, put 17 watt, put இப்போ பேசிக் கொஸ்டின் நீங்க டாட் ரைட் பண்ணாலுமே ஆன்சர் கிடைக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. 20 வாட் வெரி குட் துர்காதேவி. குட். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். கட்டன். குட். குட்மா குட். வண்டர்ஃபுல்.
சூப்பர்மா. வெரி குட்மா. ஸோ அப்புறமா உன்னியமா ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஈக்குவல் டுமா டவ் பார் டாட் டபிள்யூ பார். ஆல்ரெடி தெரியணுமா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இது தெரியணும். தட் இஸ் எஃப் பார் டாட் வி பார். எஃப் பார் டாட் வி பார் தெரியும். அங்கே ஃபோர்ஸ்மா, இங்கே டார்க். அங்கே லீனியர் வெலாசிட்டி, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி. குட் பியூலா. வெரி குட் பியூலா. தட் இஸ் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் தெரியுமா? டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. டாட் ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டாட் ப்ராடக்ட் கேப் பிளஸ் 2 a கேப் பிளஸ் 3 கேப். ஓகே. டாட் I கேப் கேப். ஓகேவா? ஸோ தட் இஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 இங்க 1 I கேப் பிளஸ் 2 I கேப். எவ்வளோ? I கேப் டாட் I கேப் 1 தானே? ஸோ 1 into 23 is 6. That 12. That is equal to that is correct. Right. ஸோ அவ்வளோதான். ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்லுவோம். ஓகே. ரொட்டேஷனல் பவர். புரியுதுமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. கான்செப்ட் they be very good. Conservation of மெக்கானிக்கல் எனர்ஜி. ரைட். இதுல வந்து ஒரு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் தெரிஞ்சா போதுமா? நம்ம டைரக்ட் சம்முக்கு போலாம். The work done நல்லா பாருமா. The work done the work done by work done by non if the work done by non-conservative forces and external force external external force. இதுமா. So if the work done by conservative forces and external force எவ்வளோ? 0. அவ்வளவுதான். வா. அப்புறம் இங்க எதுவுமே இருக்காதுமா. ஃபார்முலா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனல். So mechanical energy initial is equals to mechanical energy final. So potential energy initial plus potential energy kinetic and final potential energy plus final kinetic. Good, Durga Devi. Very good, ma. Good. Right, ma. Question note padama. Very good question. Okay, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜில ஒரு கொஸ்டின் பார்க்கணும். இது ரொட்டேஷனல் kinetic. Rotational. A rod of mass capital M, a length L, length capital L is hinged is out at a point at a point released from released from rest released from rest from H అనేది ஒரு పొజిషన్ from H horizontal position H or H అనేది పాయింట్ P மாதிரி ஒரு H అనేది ஒரு
position. From its horizontal position, find the angular velocity. Find the angular velocity of rod. Angular velocity na omega. Find the angular velocity of rod when rod becomes vertical. Rod vertical. Options பார்க்கலாமா? By L, root by L, of L. அதே மாதிரி of by 2L by L. ஒன்றும் இல்லையம்மா இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு. பார்ப்போம். கரெக்டா வாங்க பார்ப்போம். டோன்ட் வரி. கண்டிப்பா கேன் ட்ரை. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து காப்பி அவ்வளோதான். பார்ப்போம். நிறைய பேர் ஆப்ஷன் சி சொல்றாரு. பார்ப்போம். வெதர் கரெக்டா ராங் கண்டிப்பா பார்க்கணும். ட்ரை பண்ணுங்கம்மா. பார்ப்போம். இதுலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக்மா ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் ஏ சொல்றாரு. பார்ப்போம். குட். துர்காதேவி வெரி குட். துர்காதேவி குட். யாழினி ஆப்ஷன் ஏ. யா குட். ஆப்ஷன் ஏ வெரி குட் பா. நிகேஷன் ஆப்ஷன் ஏ. பார்ப்போம். டோன்ட் வரிமா இங்க ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஓகே. ஆமா சி ஆக்சுவலி ராட் வந்து இந்த இடத்துல நிச்சா இதுதான் ஹிஞ்ச் பாயிண்ட். இந்த இடத்துல நிச்சு தான் மூவ் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல நிச்சு மூவ் ஆகும். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் ml ஸ்கொயர் பை 3 அதுதான் முக்கியம். அப்ப டோன்ட் வரிமா டோன்ட் வரி. இந்த இடத்துல டயக்ராம் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஹிஞ்சுமா, இந்த இடத்துல வந்து ராட் வந்து அதே ராட்மா சேம் ராட் தான் அப்படியே கீழே வருது. சேம் ராட் தான் கீழே வருது. திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகேவா? யா ஹிஞ்ச்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் குட். ஹிஞ்ச்டுமா. ஸோ ஹிஞ்ச்டுனா என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல. பிவோட்னா ஹிஞ்சுனா அந்த வேர்டோட அர்த்தம் என்னன்னா அந்த இடத்துல நிச்சு தான் மூவ் ஆகும் ராட். அந்த இடத்துல நிச்சு தான் ராட் வந்து மூவ் ஆகும்.
சிஸ்டமும் நம்மோட லைக் காரோட பின் லைக் கார்ல வந்து மிரர் இருக்குமா? அந்த ஃப்ரண்ட் டிரைவர் பக்கத்து சீட்ல. சோ தட் பின் அந்த கார் அந்த லைக் மிரர் எப்படி கண்ணாடி எப்படி மூவ் ஆகும்? தட்ஸ் கால்ட் ஹிஞ்ச்டு. அந்த வித் ரெஸ்பெக்ட் ஹிஞ்ச் தான் அந்த ஈவன் நம்ம ஸ்கூட்டிக்கு. ஓகே ஸ்கூட்டிக்கு இந்த லைக் ஃப்ரண்ட் 2 இருக்குமா? இந்த கிளாஸ் கண்ணாடி. அது எப்படி மூவ் ஆகும்? தட் இஸ் அ ஹிஞ்ச்டு. கரெக்ட்பா. இங்க ஒண்ணும் இல்லம்மா. டயகிராம் தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். டயகிராம் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். இப்ப இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கான்செப்ட் ஃபர்ஸ்ட். மெக்கானிக்கல் எனர்ஜி ஓகேவா? ஓகே. ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட்னா என்னம்மா? ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட்னா கண்டிப்பா அது வந்து நம்ம கண்டிப்பா எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கும். பிகாஸ் அதுதான் நம்ம கொஸ்டினுக்கு சால்வ் பண்றதுக்கு ஆகும். ரெஃபரன்ஸ் 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 பொசிஷன் தான். இது வந்து லைக் சென்டர்மா. இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ராட். ஓகே. இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா இருக்கும். இது வந்து லைக் இனிஷியல் பொசிஷன். என்னமா இது ஃபைனல். அது இனிஷியல் பொசிஷனா இது வந்து ஃபைனல். இது வந்து லைக் இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்குமா? ரெஸ்ட். இனிஷியல் பொசிஷன்னா இங்க வந்து கடைசில ஃபைனல் இது லைக் சென்டர் ஆஃப் மாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து லென்த் ஆஃப் த ராட்ன்னு சொல்லணும். ஓகேவா? இது டோட்டல் லென்த் ஆஃப் த ராட். ஓகே. டோட்டலா 2 நிமிஷமா. அப்பப்போ இது கொஞ்சம் தூக்கம் வரும். டேப்லெட் அப்பப்போ தூங்க விட்டோம். ஸோ மனிதன் மாதிரி தான் டேப்லெட்டும் நம்ம கன்டினியூஸா எழுதினா அவங்க தூங்குவாங்க. அவங்களுக்கே பிரேக் வேணுமா? டேப்லெட்க்கு பிரேக் வேணும். நமக்கே பிரேக் வேணும். ரைட், ரைட். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் பொசிஷன் ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா ரெஃபரன்ஸ் பொசிஷன். புரியுதா? இதுதான் ஒரு ரிஃபரன்ஸ் சாரி ரெஃபரன்ஸ் இந்த லைன் இஸ் கால்ட் ரெஃபரன்ஸ் பொசிஷன். புரியுதாம்மா? இந்த லென்த் இருக்கணுமா? இந்த லென்த் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்னோமா, உங்களுக்கு இந்த லென்த் தான் ஆக்சுவலி இந்த லென்த் இருக்கணும். த டோட்டல் லென்த் ஆஃப் த இங்க இருக்கக்கூடிய ராட் வந்து இங்க இருக்கும். ஸோ லென்த் மாறாதுனோ, இப்படி இது எல்லுன்னா, இப்படி இந்த பென்னோட லென்த் எல்மா, வந்து இப்படி இருக்கு. லென்த் எல் தானா? அது மாறாது. இப்படி சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னா, இங்க தான் சென்டர் ஆஃப் மாஸ் தானே இருக்கும். புரியுதா தலைவா? லென்த் ஆஃப் த ராட் எல்மா, சென்டர் இது எவ்வளவுமா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, L/2 கரெக்ட்டா? அவ்வளவுதான் ஒரு பேசிக் கான்செப்ட்மா. இதுல வந்து பெரிய ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு ராட் லென்த் அது பாதி சென்டர் ஆஃப் மாஸ் L/2 அவ்வளவுதான். புரியுதா? ஸோ கண்டிப்பா இது ரொட்டேட் ஆகணுமா? இந்த ஸ்பீட் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ராட் வந்து ஒமேகா ஸ்பீட் ரொட்டேட் ஆகாது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ராட் இப்படி இங்க வருது. ஸோ எவ்வளவு ஸ்பீட் வருது? ஒமேகா ஸ்பீட் தானே? ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஒமேகா. ஒமேகா ஸ்பீட். ஓகேமா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியுமா? இது வந்து ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த ராட்ன்னு சொல்லலாமா? எண்ட் ஆஃப் த ராட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் எண்ட் ஆஃப் த ராட் எவ்வளவுமா? ml square by 3. ml square by 3. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் எண்ட் எவ்வளவுமா? ராட் பார்க்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் ml square by கரெக்டாமா? இது நமக்கு நல்லாவே தெரியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் எண்ட் ml square by இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒண்ணும் இல்ல மெக்கானிக்கல் எனர்ஜி கான்செப்ட் தான். இது இனிஷியல் பொசிஷனுமா, இது ஃபைனல் பொசிஷன். இங்க பாருங்க. இனிஷியல் பொசிஷன் சொல்லுவாங்க. இது ஃபைனல் பொசிஷன். எதுவுங்க தெரியல. இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். இப்படிமா நல்லா சொல்லுங்க. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி கரெக்ட்டா? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனல். அது நல்லாவே தெரியும் நமக்கு. அப்புறமா இனிஷியல் கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் யாராச்சும் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இது ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஃப்ரம் ரெஃபரன்ஸ் ஓகே ரெஃபரன்ஸ் பாருங்க பார்த்துக்கோ. தலைவா ரெஃபரன்ஸ் வெரி ரெஃபரன்ஸ் இடத்த நிஞ்சு எந்த இடத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எல்லாம் இன்டராக்ட் பண்ணுங்க.
இது ரெஃபரன்ஸ் பொசிஷன். ராட் இனிஷியல் இங்க இருக்கு. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? இருக்கும். கண்டிப்பா இருக்கும் யாழினி. எவ்வளோ? 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 எம்ஜிஹெச் எம்ஜிஎல் எஸ் மகாகோவிந்த் கரெக்ட். மகாகோவிந்த் எல் தான் மகாகோவிந்த். பட் இங்க எம்ஜிஎல் தானா? குட். சோ எம்ஜிஎல். குட். சி எஸ். நான் பாட்டுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி போலாம். பட் அது நாட் குட். உங்ககிட்ட ஆன்சர் வந்து நான் ஓகே கொண்டு வரணும். அதுதான் ரைட். இப்படி இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ல இருக்கு. சோ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? இந்த இடத்துல ராட் ரெஸ்ட்ல தானே இருக்கு. கொஸ்டின்ல இருக்கணும் ரெஸ்ட். கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? மகாகோவிந்த் கைனடிக் எனர்ஜி 0. குட். வெரி குட். அப்போ வந்து இப்போதான் நெறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப சொல்லுங்க. இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு சொல்லுங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு? எம்ஜி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்கிறா. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போதான் மிஸ்டேக் நடக்கும். இப்ப இங்க இருக்கு. இப்ப இங்க இருக்கு ராட். ஃபைனல். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தலைவா 0 கிடையாது. அதுதான் மிஸ்டேக். சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துச்சு நீங்க பார்க்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் டூ ரெஃபரன்ஸ் தான் பார்க்கணும். புரியுதா? அதுதான் மிஸ்டேக் நெறைய பேர் பண்ணுவாங்க. எஸ். So mg L by 2 plus kinetic energy. So kinetic energy எவ்வளவுமா? Rotational kinetic energy of so rod rotate ஆகுதுன்னா இருக்கும். Initially 0 but rod rotate ஆகுதா எவ்வளவு? ஒமேகா. So rotational kinetic energy எவ்வளவு? Half I ஒமேகா. புரியுதா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரிமைனிங் எல்லாம் கதா. ரிமைனிங் எல்லாம் மேக்கப் அவ்வளவுதான். mgl is equals to புரியுதா? L by 2 plus half. I பிளேஸ்ல எவ்வளவு போடலாம்? I பிளேஸ்ல ml square by 3 into omega. எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. எம்மு. இல்லு. ஒரு இல்லு கேன்சல். So G is equals to G by 2. Okay. Okay, தலைவா. சாம்சர்னா ஃபயர். சாம்சர்னா பிராண்டு. சாம்சர் is not a fire. Samsung is a brand. MNT would a brand. Okay, good. So small g is equal to G by 2. Very good. Good ma. Good. Very good ma. அப்பப்போ கொஞ்சம் ஓகே ஜாலியா இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு எல் இருக்கிறோம். ஒரு எல். ஸோ அதனால ஒரு எல் மெகா ஸ்கொயர் பை 2 3 சார் 6. தலைவா ஷாம் சார்னா என்ன நினைக்கிறீங்களா? ஷாம் சார்னா பிஎம்என்டி ஷாம் சார் என்ன இஸ் நாட் ஏ ஃபயர் இதே பிராண்ட். ஓகே பாபு. ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி பை 2 பிளஸ் எல் ஒமேகா ஸ்கொயர் பை 6. அவ்வளோதான் பிராண்ட். எஸ். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி பை 2. ஓகேமா? ஈக்குவல் டு ஜி பை 2 பிளஸ் எல் ஒமேகா ஸ்கொயர் பை 6. இந்த ஜி பை 2மா இந்த சைடு கொண்டு வாருங்க. G minus G by 2 is equal to L omega square by 6. So 2 minus G by 2 equal to L omega square by that is equal to 2G minus G by 2 is equal to L omega square by 6. 2 ones are 2 3 square. 3 இருக்குமா? L omega square omega is equal to over is equal. So omega is equal to root over root 3G by L. இப்போ புரியுது. ஸோ என்ன மிஸ்டேக் நம்ம பண்றோம்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தான் இனிஷியலி நீங்க கரெக்ட். ஃபைனலி 0 கிடையாது. ஓகே. சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்கணும். ஓகே. பிகாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் so because அவர் கேக்குறது வந்து find a angular velocity of the rod when rod become vertical. When the rod become right done. Good. Crystal clear sir. Crystal clear. Don't worry. So crystal clear ma. Okay. Last question ma homework question பாருங்க. Last question homework question.
எல்லாரும் பாருங்க. பட் நானே சொல்லிடுறேன். கண்டிப்பா இது வந்து ஒரு 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 டிஃபிகல்ட் கொஸ்டின் கண்டிப்பா. பட் வந்து நீங்க ஈஸியா பண்ணலாம். ஓகே. டோன்ட் வரி. லாஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும். யூனிஃபார்ம் ராட், யூனிஃபார்ம் ராட், ஃபோக்கஸ். Rod of mass, small m, and the length is length L வந்து hinged about 1 inch, about 1 can freely can freely rotate can freely rotate can freely rotate in a vertical. The angular velocity of the rod, the angular rod when it falls from okay, in alpha starting rest starting from புரியுதா? So uniform rod of mass capital M and length capital L is hinged about one end and freely rotate in a vertical plane. The angular velocity of the rod when it falls from position P to P dash through an angle alpha. Starting from. Don't worry about diagram tara and also option tara. Don't worry, ma. இது எல்லாமே ஒரு simple questions. Okay, don't worry. So நம்ம பண்ணிடலாம். Okay. யாருமே பண்ண முடியாதுமா. பட் நம்மோட BMNT ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். So இது பாயிண்ட் பி. ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணுமா? நோட் பண்ணுங்க. by 5 கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். கிடைக்கலன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து 8 மணிக்கு நம்ம ஒரு 8:30க்கு ஒரு செஷன் இருக்கு. 8 மணிக்கு இருக்கும் மேக்ஸிமம். இல்லைன்னா லேட்னா ஒரு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். L alphabet sin alpha. ரைட். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். எல்லாமே ட்ரை பண்ணணும். கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிகாஸ் இங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆன்சர் கண்டிப்பா வந்து பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து லைக் நிறைய கான்செப்ட் இருக்கு. வரலைன்னு நீங்க கவலைப்படாதமா. கண்டிப்பா நான் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் திஸ். ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் திஸ். ஆனா ஒரு ஹிண்ட் மட்டும் ஐ வில் கிவ் யூமா. ஓகேவா? ஒரு ஹிண்ட் மட்டும் ஐ வில் கிவ். இது இனிஷியல். ஓகேவா? இது இனிஷியல்மா. இது என்னது? இது இனிஷியல் ரெஸ்ட்ல இருக்கு. புரியுதா தலைவா? இது இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கு. அப்புறம் இது வந்துமா. ஸோ ரெஸ்ட் నుంచి இப்படி போகுது. ஓகே. மேக்கிங் an angle ஆல்பா. பட் இது லைக் நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் அது வந்து கண்டிப்பா பார்க்கணுமா? சென்டர் ஆஃப் மாஸ்
ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ்மா நீங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு ஆன்சர் வரும். இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு ஆன்சர் வரும். இப்போதைக்கு நீங்க இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுங்க. ஓகே. இந்த ரெஃபரன்ஸ் இதுல 2 சம்ஸ் இருக்குமா, அது வந்து ஐ வில் டீச் கண்டிப்பா. ஸோ ஈவினிங் கிளாஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்கு? ஓகேம்மா. இன்னைக்கு செஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். எப்படி இருக்குன்னு எல்லாரும் கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்லமா மறக்காம காமெண்ட் பண்ணுங்க நம்ம கிளாஸ் பத்தி. ஸோ நம்ம ரொட்டேஷனல் மோஷன் பத்தி ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்தோமா வி ஆர் கோயிங் டூ அ அ நெக்ஸ்ட் டாபிக் என்ன தெரியுமா? கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட். நம்ம நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன டாபிக்? நெக்ஸ்ட் டாபிக் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்மா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. இந்த டாபிக் வந்து லைக் ஒரு பெரிய செஷனே இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால தான் இன்னைக்கு செஷன் எப்படி இருக்கு అనేది கூட எல்லாரும் கண்டிப்பா மறக்காமல் ஓகே லைக் பண்ணுங்க ஆல்சோ காமெண்ட் பண்ணுங்க நம்ம செஷன் பத்தி. ஸோ நன்றி, வணக்கம். ஓகேவா? நன்றி, வணக்கம். வி ஆர் கோயிங் டூ மீட் இன் தி நெக்ஸ்ட் செஷன். ஸோ ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கண்டிப்பா நம்ம கிளாஸ் சண்டே எக்ஸ்பிரஸ் ஓகே சண்டேக்காக உங்களுக்காக டீச் பண்றதுனால தான் எல்லாரும் மறக்காம கண்டிப்பா சண்டே கூட ரெஸ்ட் இல்லாம டீச் பண்றதுனால எல்லாமே நீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க அபௌட் தி செஷன்.